Taste the Daily. அது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கவியரசு என்பவர் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை சந்திப்பதற்காக தருமபுரி மாவட்டத்திலிருந்து அவரது நண்பரான முகமது சுகில் என்பவர் இன்றைய தினம் சேலம் மத்திய சிறைக்கு வந்துள்ளார். அங்கு இந்த கவியரசை சந்திப்பதற்காக மனு செய்துவிட்டு அங்கு காத்திருப்போர் அறையில் அவர் காத்திருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வழக்கமாக இதுபோன்று கைதிகளை சந்திக்க வருபவர்கள் அவரது உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கைதிகளுக்கு என்று அவர்கள் சாப்பிடுவதற்காக தின்பண்டங்கள் வாங்கி வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் முகமது சுகிலும் அவர் பிஸ்கட் பொட்டலங்களை எடுத்து வந்திருக்கிறார். இந்த இந்த உணவுப் பொருட்கள் அனைத்துமே அங்கு சோதனை செய்த பின்னர் தான் உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும். அந்த வகையில் சேலம் மத்திய சிறையில் உள்ள சிறை காவலர்கள் ஒவ்வொருவராக சோதனை செய்து கொண்டிருந்த போது முகமது சுகில் கொண்டு வந்த பையையும் சோதனை செய்திருக்கிறார்கள். அவரது பையில் 4 பிஸ்கட் பாக்கெட்டுகள் இருந்தது. அந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளுடைய எடை கூடுதலாக இருப்பதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் அந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் எல்லாம் பிரித்து பார்த்தபோது அந்த பாக்கெட்டுக்குள் இருந்த பிஸ்கட்டுகளுக்கு நடுவில் துளையிட்டு அந்த துளைக்குள் கஞ்சாவை பொட்டலம் செய்து மறைத்து வைத்து முகமது சுகில் எடுத்து வந்திருக்கிறார். அந்த கஞ்சாவை கவியரசுக்கு கொடுப்பதற்காக வைத்திருப்பதாக அவர் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த சிறை காவலர்கள் அவரையும் தங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து முகமது சுகிலையும் கஞ்சா பொட்டலங்களையும் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த அஸ்தம்பட்டி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த தமிழகத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சேலத்தில் கூட ஒவ்வொரு நாளும் கஞ்சா தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த மூலையில் திரும்பினாலும் கஞ்சா வியாபாரம் அதிகரித்திருக்கிறது. இப்ப நமக்கு கண்கூட, அதாவது காவல்துறை, நம்ம சேலம் மாநகர காவல்துறையில் கொடுக்கக்கூடிய டிஎஸ்ஆர், அதாவது புகார் பற்றி அந்த வழக்கு பதிவுகள் தொடர்பான ஆவணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் கஞ்சா தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற வழக்குகள்லாம் என்ன தெரியுது என்றால், கஞ்சாவோட புழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் அது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது குற்ற செயல்களும் தொடர்ந்து இதே மாதிரி அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பது ஊர்ஜிதமாயிருக்கிறது. இனிமேலாவது திமுக அரசு இதில் தலையிட்டு கஞ்சாவை விற்பனை செய்வதை தடுப்பது, அது புழக்கத்தை இருப்பதை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நடுநிலையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி. மதியழகன்.